பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். ஹல்லேலூயா. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களை கரங்களை கும்பிட்டு பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணம் செய்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த மாதாவை பற்றி சிந்திப்பதனுடைய 3வது நாள், அதாவது நமது பக்தி முயற்சியின் 22வது நாளுக்காக நாம் இன்று கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளில் எல்லா அருளின் நிறைவு பரிசுத்த மாதா என்ற விஷயத்தை பற்றி லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் அருளின் நிறைவு அன்னை மரியாள் என்று வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய ஆர்டிக்கிளில், 23வது ஆர்டிக்கிளில். அதாவது தண்ணீரே ஒன்று சேர்த்து கடவுள் அதற்கு மாறா, லாட்டினில் MARE என்று அழைத்தார். தண்ணீரை ஒன்று சேர்த்து அதற்கு மாறா, MARE என்று அழைத்தார். அதே போல அருளை ஒன்று சேர்த்து அதற்கு கடவுள் மரியம், மரியா என்று அழைத்தார். லாட்டினில் மரியா என்று அழைத்தார். அப்போ அருளின் நிறைவு தான் மரியா. மரியா என்ற வார்த்தைக்கு அருள் பொருள், அருளின் நிறைவு. எல்லா அருளும் கடவுள் அவளில் ஒன்று சேர்த்தார் என்று லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட், புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அதனால அவள் வழியாக விண்ணகத்தின் அருள் மண்ணகத்திற்கு பொழிய வேண்டும் என்று கடவுள் திருவுளம் கொண்டார். லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட்டினுடைய மரிய பக்தி என்ற புத்தகத்தில் 61வது ஆர்டிக்கிளில் திட்டவட்டமாக புனிதர் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லா பக்தியினுடைய நிறைவு இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவில் சென்றடையாத பக்தி உண்மையான பக்தி கிடையாது. உண்மை கடவுளும் உண்மை மனிதனுமாகிய இயேசு கிறிஸ்து தான் பக்த செயல்களின் நிறைவு. அந்த லட்சியத்திலிருந்து நம்மை பிரிக்கிற எல்லாம் போலி நிறைந்தது, பொய் தான். கிறிஸ்து தான் ஆல்பா ஒமேகா, தொடக்கமும் முடிவும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன பக்தியாக இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படாமல் இருந்தால், கிறிஸ்துவில் போய் சேராமல் இருந்தால் அந்த பக்தி உண்மையான பக்தி கிடையாது. அப்ப அதனால பரிசுத்த மாதா வழியாக, பரிசுத்த மாதா என்று கிடையாது, பரிசுத்த மாதா வழியாக கிறிஸ்துவில் நாம் சென்றடையும் வரை, அப்போ பரிசுத்த மாதா வழியாக கிறிஸ்துவில் நாம் சென்றடையும் பொழுதுதான் மரிய பக்தி உண்மையான பக்தியாக மாறும் என்று லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அதனால புனிதர் என்ன சொல்றாருன்னா, மாதா நம்ம இயேசு கிறிஸ்துவிடம் பிரிக்கிறதாக இருந்தால் மாதா பக்தி நாம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஆனா மாதா ஒருபோதும் என்ன சொல்றாரு, கானாவூர் திருமண திருவிழாவில் அவன் சொல்வது போல் செய்யுங்கள், அவன் சொல்வது போல் செய்யுங்கள். நான் சொல்றது செய்யணும்னு சொல்லலையே, அவன் சொல்வது போல் செய்யுங்கள், அவனை கீழ்ப்படியுங்கள், அவனை பின்பற்றுங்கள். அப்போ மாதாவோடு இணைந்து பயணிக்கிறவங்க எல்லாம் இறுதியில எங்க போய் சேருவா? இயேசு கிறிஸ்துவில போய் சேருவார். கிறிஸ்துதான் பக்தியின் நிறைவு என்று லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் திட்டவட்டமாக தன்னுடைய புத்தகத்தில் எடுத்து சொல்லுகிறார். ஆகாயத்தின் கீழ், விண்ணுக்கும் மண்ணுக்கும் கீழ் அவருடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் மீட்புக்காக வழங்கப்படவில்லை. அதனால
உண்மையான மாதா பக்தி எதுவென்று கேட்டால், நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்படுறதா, கிறிஸ்துவில் இணைவதுதா. அப்ப மாதா நாம இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதற்கான அபிஷேகத்தை பெற்று தருவார். 63வது ஆர்டிக்கிள்ல லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் மாதாவை பற்றி என்ன சொல்றதுன்னா, ஒளியே கதிரவனிடமிருந்தும் வெப்பத்தை அக்கினியிடமிருந்தும் பிரிக்க முடியுமா? ஒளியே கதிரவனிடமிருந்தும் வெப்பத்தை அக்கினியிலிருந்தும் பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. அதே போலதான் மாதாவே கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க முடியுமா? மாதாவே கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதனால என்ன சொல்றாரு, மாதாவே கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க முடியாது, அகற்ற முடியாது. அப்ப மாதாவும் கிறிஸ்துவும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறவள். மாதா தன்னுடைய உடலை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார், கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை மாதாவுக்கு அர்ப்பணித்தார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 52வது இறைவார்த்தையில என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 2:52. இயேசு ஆண்டவர் உடல் வளர்ச்சியில ஞானத்தில கடவுளுக்கு மனிதனுக்கு உகந்தவனாக வாழ்ந்து வந்தார். 12 வயசுல இயேசு கிறிஸ்துவ கோயிலில் கண்டடைந்த பிறகு இயேசு கிறிஸ்து மாதாவோடு சூசேப்பரோடு இணைந்து பயணித்து மாதாவுக்கு பணிவிடை செய்து மாதாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவன் மாதாவோடும் சூசேப்பரோடும் சென்று மாதாவின் வீட்டிற்கு சென்று அவளுக்கு கீழ்ப்படிந்தார். அப்போ மியூச்சுவல் இன்டுவெல்லிங், பரஸ்பர உள்வாழ்வு. அப்ப மாதா கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்தார், கிறிஸ்து மாதாவோடு இணைந்து வாழ்ந்தார். 2 பேரையும் பிரிக்க முடியாது. வெப்பத்தை அக்னியிலிருந்தும் ஒளியே கதிரவனிடமிருந்தும் பிரிக்க முடியாதது போல மாதாவை கிறிஸ்துவிடமிருந்தும் கிறிஸ்துவை மாதாவிடமிருந்தும் பிரிக்க முடியாது. பரஸ்பர உள்வாழ்வு. இதுதான் புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் மாதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கக்கூடிய உறவை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுகின்ற மறையுண்மை. அப்ப நீ மாதாவை பின்பற்ற ஆரம்பிச்சா மாதா உன்னை யாரில் கொண்டு போய் சேர்த்துருவார்? இயேசு கிறிஸ்துவில். அவன் சொல்வதை செய், அவனை பின்பற்றுங்கள், என்ன வேண்டாம். இப்ப மரிய பக்தி என்பது இயேசு கிறிஸ்துவில் சென்று சேர்வதற்கான உறுதியான வழிதான். இயேசு கிறிஸ்துவுடன் இது பயணிக்கிறதுக்கான உண்மையான வழிதான். நான் அப்போஸ்தலர் பணி 9வது அதிகாரம் 4-5 இறைவார்த்தைகளில் ஒரு முக்கியமான இறைவார்த்தையை கடவுள் நமக்கு இன்றைக்கு சிந்தனைக்காக தருகிறார். அப்போஸ்தலர் பணி 9வது அதிகாரம் 4-5 இறைவார்த்தைகளில், அதாவது திருச்சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தா பவுலிடம் கடவுள் கேட்கிற ஒரு கேள்விதான். பவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? பவுலடிகள் ஆறுகிட்டம் இயேசு ஆண்டவர் கேட்ட கேள்வி, பவுலே பவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? பவுல் இயேசு கிறிஸ்துவ துன்புறுத்தினாரா? இல்லையே. கிறிஸ்தவர்களைத்தானே கொலை செஞ்சாங்க. கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்களுக்கு துயரம் விளைவித்து அவர்களை கொலை செய்து அவர்களுக்கு எதிராக அரசரிடமிருந்து என்ன சொல்றது ஜட்ஜ்மெண்ட் வாங்கி அவர்களை தேசத்திலிருந்து அறவை ஒழிப்பதற்காக ஓடி நடக்கிறார். கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக ஓடி நடந்தா பவுலை பார்த்து கடவுள் கேட்கிறாரு, பவுலே பவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அப்போ ஒரு கிறிஸ்தவனை அடிக்கும் பொழுது யாருக்கு துன்பம்? இயேசு கிறிஸ்துவுக்கு தான். இதான் பரஸ்பர உள்வாழ்வு. கிறிஸ்துவில் கிறிஸ்து வாழுகிறார், கிறிஸ்தவன் கிறிஸ்துவில் வாழுகிறார். ஒரு சாதா கிறிஸ்தவன் கிறிஸ்துவில், இன் கிரைஸ்ட், கிறிஸ்து கிறிஸ்தவனில், பரஸ்பர உள்வாழ்வு. அப்படி இருந்தா இந்த மண்ணுலகில சாதா வாழுகிற ஒரு கிறிஸ்தவனை நீ துன்புறுத்தினால், இயேசு கிறிஸ்துவுக்கு துயரம் ஏற்பட்டால்
மாதாவுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற ஒரு கெட்டான வார்த்தை யாருக்கு துயரம் கொண்டு வரும்? இயேசு கிறிஸ்துவுக்கு. மாதா வேண்டா, அவள் வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டியவள் என்று சொல்லும் பொழுது யாருக்கு துயரம் வரும்? இயேசுவுக்கு தான். ஒரு சாதா கிறிஸ்தவன் அடி வாங்கும் பொழுது கிறிஸ்து சொல்றாரு, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அப்போ மாதா வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, மாதாவை புறக்கணியுங்கள் என்று சொல்லும் பொழுது யாருக்கு எதிரான பாவம் அது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான பாவம் தான். மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 41வது இறைவார்த்தையில, ஒரு டம்ளர் தண்ணீர் என் நாமத்தில் உன் சகோதரனுக்கு வழங்கும் பொழுது அந்த தண்ணி யாருக்கு வழங்குறது? ஒரு சகோதரனுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் இயேசுவின் நாமத்தில் வழங்கும் பொழுது யாருக்கு அந்த தண்ணீர் வழங்குறது? இயேசு கிறிஸ்துவுக்கு தான். பரஸ்பர உள்வாழ்வு. அப்ப கிறிஸ்து ஒரு சகோதரன் தங்குகிறார், அவனுக்கு ஒரு தண்ணி கொடுத்தா, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா அது கிறிஸ்துவ கொடுக்கிறது சமம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில, யாராவது உன்னை கேட்கிறவன் என்ன கேட்கிறா, உன்னை புறக்கணிக்கிறவன் என்ன புறக்கணிக்கிறான்? இப்ப யாராவது திருத்தூதர்களுடைய வார்த்தைகளை கேட்டா இயேசு கிறிஸ்துவை கேட்கறதுக்கு சமந்தா. யாராவது திருத்தூதர்களை புறக்கணிச்சா அது கிறிஸ்துவை புறக்கணிக்கிறதுக்கு சமந்தா. அப்போ கிறிஸ்தவனும் கிறிஸ்துவும் ஒண்ணு. அப்படி இருக்கும் பொழுது மாதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவிற்கு கூடிய உறவு எவ்வளவு மேலானது. வாழ்க்கை பயணத்தில் எப்பொழுதாவது கடவுள் திட்டத்திற்கு விபரீதமாக இவள் செயல்பட்டாளா? அப்ப என்ன இவ்வளவு பிரச்சனை? அப்ப ஒரு சாதா கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இவ்வளவு ஆழமான உறவு இருந்தா மாதாவுக்கு உறவு இல்லையா? யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில 56வது இறைவார்த்தையில என்ன வாசிக்கிறோம்? என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் நீங்கள் என்னோடு இணைந்திருப்பீர்கள், நானும் உங்களோடு இணைந்திருப்பேன். பரஸ்பர உள்வாழ்வு, மியூச்சுவல் இன்டுவெல்லிங். அப்படி இருக்கும் பொழுது வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்காக வாழ்ந்து கடவுளின் வார்த்தையை சுமந்து கடவுளுக்காக தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிற மாதாவில் கடவுள் இல்லை என்று சொல்றீங்களா? அப்ப ஒரு சிலருக்கெல்லாம் டென்ஷன். என்ன டென்ஷன்? அதாவது மாதாவை புகழ்ந்து பாடக்கூடாது, மாதாவுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. ஒரு சாதா கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்து இவ்வளவு முக்கியம் தர்றதா இருந்தா தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் அவர் கொடுத்திருப்பார்? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில மறுபடியும் இந்த பரஸ்பர உள்வாழ்வை பற்றி கடவுள் என்ன சொல்றாரு? யோவான் 15:5, அதாவது என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள், என்னை விட்டு பிரிந்தால் உங்களுக்கு எதுவும் வாழ்க்கையில சாதிக்க முடியாது. அப்ப கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறவனுக்கு தான் கனி தர முடியும். கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவனுக்கு தான் கனி தர முடியும். என்ன கனி? கலாத்தியர் திருமுக 5ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை. கலாத்தியர் 5:22, அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, கனிவு, பதிவு, தன்னடக்கம், இப்படிப்பட்ட புண்ணியங்கள் யார்கிட்ட இருக்கும்? கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிறவங்க கிட்ட அன்பு இருக்கும், நம்பிக்கை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், பொறுமை இருக்கும், பரிவு இருக்கும், கனிவு இருக்கும், தன்னடக்கம் இருக்கும். யோவான் 15:5 படி கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிறவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில நிறைய கனிகள் இருக்கும். அப்போ கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற ஒரு சாதா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நிறைய கனிகள். அப்போ பரிசுத்த மாதா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த காலகட்டங்களில் எல்லாம் நிரந்தரம் இன் கிரைஸ்ட், வித் கிரைஸ்ட், ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக உடலை கொடுத்தார், உள்ளத்தை கொடுத்தார், ஆத்மாவை கொடுத்தார். இல்லைன்னு சொல்ல முடியுமா?
லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 46வது இறைவார்த்தையில, என் உள்ளம் கடவுளை போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மனம் மீட்பெறான் கடவுளின் மீது பேருவகை கொள்கிறது. லூக்கா 1:2-19. அவள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உள்ளத்தில் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். லூக்கா 2:51 இந்த நிகழ்வுகள் எல்லாம் அவள் உள்ளத்தில் பதித்து வைத்தார். அப்ப மாதாவினுடைய உள்ளமும் மாதாவினுடைய உடலும் மாதாவினுடைய ஆத்மாவும் பிரிக்க முடியுமா இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து? ஒரு சாதா கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அவ்வளவு உறவு இருந்தா மாதாவுக்கும் இயேசுவுக்கும் அவ்வளவு உறவு இல்லையா? அதனால தான் புனிதா லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் சொல்றாரு, கதிரவனே ஒளியிடமிருந்து பிரிக்க முடியும், வெப்பத்தை அக்னியிலிருந்து பிரிக்க முடியும், இருந்தாலும் மரியாளை இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பிரிக்க முடியாது. இது லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் சொல்ற விஷயம்தான். இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணித்தவள். அவள் புகழ்ந்து பாடப்பட வேண்டும். ஏன் நமக்கு மாதாவை மதிக்க முடியல? ஏன் நமக்கு மாதாவை நேசிக்க முடியல? அதுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு தாட்சியோடு மாதாவை புகழ்ந்து பாட முடியல? அதற்கு ஆகா லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் தன்னுடைய உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் 79ஆம் ஆர்டிக்கிள் சொல்றாரு, நாம் மயிலை விட அகந்தை நிறைந்தவர்கள், மயிலை விட அகந்தை நிறைந்தவர்கள், தவக்களை சகுதியோடு இணைந்திருப்பது போல் நமது உடல் சகுதியோடு உலக எண்ணங்களோடு இணைந்திருக்கிறதுனால அவளை புகழ்ந்து பாட முடியறதில்ல. மயிலை போல அகந்தை இருக்கிறவனுக்கு மாதாவை புகழ்ந்து பாட முடியாது. நாம் பாம்பை விட பொறாமையுடையவர்கள். பாம்புக்கு பெண்ணின் மீது பொறாமை, பாம்புக்கு மாதா மீது பொறாமை. அப்ப பொறாமை இருக்கிறவனுக்கு என்ன செய்ய முடியாது? மாதாவை புகழ்ந்து பாட முடியாது. சகுதியோடு சேர்ந்திருக்கிற தவக்களை சகுதியோடு சேர்ந்திருக்கிறது போல நமது நெஞ்சு உலக எண்ணங்களில உலக காரியங்களில மூழ்கி இருக்கிறதுனால மாதாவை புகழ்ந்து பாட முடியறதில்ல. பன்றியை விட போசன பிரியமாக இருக்கிறதுனால நாம் பன்றியை விட போசன பிரியம் உள்ளவர்கள், ஆமையை விட சோம்பேறிகள், நாணலை விட பலவீனமுடையவர்கள், காத்தாடியை விட ஊஞ்சலாடுகிறவர். காத்தாடி பார்த்திருப்பீங்க. காத்தாடி காற்றடிக்கிற மாதிரியில அப்படியே அசைந்தாடும். காத்தாடியை போல ஊஞ்சல் ஆடுகிறவர். பாவமும் வெறுமையும் மட்டும்தான் நமக்கு சொந்தம். அதனால இப்படிப்பட்ட உலக எண்ணங்களோடு உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறவன், பொறாமை உள்ளவன், தாட்சி நிறைந்த மரியாவே அவருக்கு புகழ்ந்து பாட முடியாது. உலக எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல வாடுகிறவனுக்கு மாதாவை புகழ்ந்து பாட முடியாது. யாரு தான் பின்ன மாதாவை புகழ்ந்து பாடுவாங்க? தாட்சி உள்ளவர்கள், பலவீனமுடையவர்கள், உலக கணிப்பின்படி ஒண்ணுமில்லாதவங்க. அப்போ மாதாவை புகழ்ந்து பாடுவதற்கு ஆகா நமக்கு இருக்க வேண்டியது என்ன? தாட்சி. வரி தண்டுபவன் லூக்கா நற்செய்தியில ஆலயத்தில் ஜெபிக்க வந்தார், தாட்சியோடு ஜெபித்தார். நான் பாவியான மனிதன். பேதுரு லூக்கா நற்செய்தியில 5ஆம் அதிகாரத்தில என்ன ஜெபித்தார்? ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், நீ என்னை விட்டு போ. பவுலடிகளார் 1 தீமோத்தேயு 1:15 என்ன ஜெபித்தார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்க மண்ணுலகிற்கு வந்தார், இக்கூற்று உண்மையானது, நம்பத்தக்கது, அந்த பாவிகளுள் முதன்மையானவன் நான் என்று ஜெபித்தார். இப்ப தாட்சி நிறைந்தவர்கள் பரிசுத்த மாதாவே புகழ்ந்து பாடுவார்கள். தாட்சி இல்லாதவங்களுக்கு
பரிசுத்த மாதாவே மதிக்க முடியாது. அகந்தை நிறைந்தவர்களுக்கு பரிசுத்த மாதாவே புகழ்ந்து பாட முடியாது. யோவான் நற்செய்தியில 12வது அதிகாரத்தில 25வது இறைவார்த்தையில என்னை விட அதிகமாக தம்மை நேசிக்கிறவன், தன்னோட உயிரை என்னை விட அதிகமாக மதிக்கிறவன் எனக்கு உரியவன் அல்ல. அதனால இந்த உலகில தம் வாழ்வை ஒரு பொருட்டாக எண்ணாதவர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார். தன்னுடைய உடலை, தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய ஆத்மாவை ஒரு பொருட்டாக எண்ணாதவர் நிலை வாழ்வுக்காக அவர் உயர்த்தப்படுவார். தன்னுடைய உடலை ஒரு பொருட்டாக எண்ணினாளா மாதா? தன்னுடைய புண்ணியத்தை ஒரு பொருட்டாக எண்ணினாளா மாதா? அப்படி எண்ணி இருந்தா கபிரியல் சமனசு வந்தா உன்னோட வார்த்தையெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் என்று சொல்லி இருந்திருப்பாள். தன்னுடைய சொந்த திட்டப்படி, சொந்த எண்ணப்படி, எனக்கு எல்லாம் என்னுடைய சொந்த எண்ணம் இருக்கு, சொந்த திட்டம் இருக்கு என்று சொந்த திட்டங்களுக்கு, சொந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார். கீழ்ப்படிய மாட்டேன். அதாவது ஆதி ஆகமத்தில ஏவாள் கீழ்ப்படியல. கீழ்ப்படியாம இருந்தனால சாபம், மரணம் இந்த மண் உலகத்துக்கு கடந்து வந்துருச்சு. மாதா இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள், தாட்சியோடு பணிந்தாள், அர்ப்பணித்தாள். ஆதலால் அவள் தேவதாயாக உயர்த்தப்பட்டாள். அப்போ அதனால உடலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் சிந்தனையும் சொல்லையும் எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒட்டு மொத்தமாக அவள் மாதா கடவுளுக்கு அர்ப்பணித்தினால கடவுள் அவளில் உருவானார். அவள் கடவுளோடு இணைக்கப்பட்டாள். பரஸ்பர உள்வாழ்வு. அதனாலதான் மாதாவே கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க முடியாது. அப்ப அதனால மாதாவை பின்பற்றுகிறவர்கள் எல்லாம் யாரில் போய் சென்றடையும்? இயேசு கிறிஸ்துவில். மரிய பக்தி இயேசு கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவுக்கு நம்மை வழி நடத்துகின்ற உண்மையான பக்தி தான். அதனால புனிதா லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் 82வது ஆர்டிக்கிள்ல நம்மை நமக்காக இறக்கக்கூடிய ஒரு பக்தியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நமக்காக இறக்கக்கூடிய ஒரு பக்தியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படின்னா சாதா இப்ப நமது மரிய பக்தி என்ன பக்தி? அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருளாதார நெருக்கடியில மாதா கிட்ட போய் மண்டிக்கிட்டு ஜெபிக்கிறீங்க. என்னோட குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி தான், இல்லைன்னா குழந்தை பாக்கியத்திற்காக மாதா கிட்ட வேண்டிக்கிறீங்க, இல்லைன்னா திருமண தடை நீங்கிடுங்கிறதுக்காக மாதா கிட்ட வேண்டிக்கிறீங்க, இல்லைன்னா நோய் நீங்கிடுங்கிறதுக்காக மாதா கிட்ட வேண்டிக்கிறீங்க. அது உண்மையான மரிய பக்தியா? கிடையவே கிடையாது. அதன் வழியாக ஒரு சில குணங்கள் எனக்கு கிடைக்குது, ஒரு சில விண்ணப்பங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறுது. அப்போ மாதா கிட்ட ஜெபிச்சுட்டு ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம போனா, மாதா விட்டு 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 விலகினா அது உண்மையான பக்தி கிடையாது. இப்போ மாதாவே பின்பற்றுவது, மாதா கிட்ட ஜெபிக்கிறது ஒரு சில பொருளாதார செழிப்புக்காக இருந்தா அந்த பக்தி வீணான பக்தி. மாதா கிட்ட ஜெபிக்கிறது திருமண தடை நீங்கணுங்கிறதுக்காக இருந்தா அது போலியான பக்தி. மாதா கிட்ட ஜெபிக்கிறது இந்த மண்ணுலகில ஒரு சில மெட்டீரியல் திங்ஸ் எனக்கு கிடைக்கிறதாக இருந்தா அது போலியான பக்தி. பின்ன மாதா வழியாக நமக்கு வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவே நாம் உள்வாங்கணும், இயேசு கிறிஸ்துவே நாம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். அதனால இன்னைக்கு பரிசுத்த மாதா கிட்ட நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். மாதாவே, இந்த உலக எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு சாதா மாதாவை நேசிக்கிற ஒரு மகனாக மகளாக நான் மாற விரும்பல. மாறாக இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்க வேண்டும். கிறிஸ்து உண்மை கிறிஸ்தவனாக நான் மாற வேண்டும். அதுக்காக பரிசுத்த மாதாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லிட்டு நமது வாழ்க்கையை மாதாவுக்கு அர்ப்பணிப்போம். கரங்களை கும்பிடுவோம், ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன், ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நமது கிறிஸ்தவ சாட்சிய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நமது அர்ப்பண துறவற வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தையும் அதன் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களை, ஜெப நண்பர்கள், உதவியாளர்கள் அனைவரையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற 2 உள்ளிருப்பு தியானங்களுக்காக, இந்த உள்ளிருப்பு தியானங்களில் கடந்து வருகின்ற இறை மக்களுக்காக, அவர்களே பரிசுத்த மாதாவின் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற முதல் சனிக்கிழமை பகல் ஜபத்திற்காக, இந்த ஜபத்திற்காக ஏராளமானோர் இந்த இல்லத்திற்கு கடந்து வருவதற்கும், அந்த நாட்களில் இந்த இல்லத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் நோய் நீங்குதலும் நடப்பதற்கு ஆகவும் ஒரு நாள் ஜப வழிபாடை பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் நடைபெறுகின்ற 3வது வெள்ளிக்கிழமை இரவில் நடைபெறுகின்ற இரவு ஜபத்தையும், அந்த ஜபத்தில் கலந்து கொள்ள வருகின்றவர்களையும், அதை தலைமை தாங்கி நடத்துகின்ற அருட்தந்தியர்களையும் ஊழியக்காரர்களையும் பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்திலிருந்து வெளியே நடக்குகின்ற எல்லா வெளியூர் புரோகிராமுகளுக்குமாக, மினிஸ்ட்ரிக்குமாக, இந்த மினிஸ்ட்ரிகளை பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தின் பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த இல்லத்தில் நடந்து கொடுக்கின்ற கட்டுமான பணிகளுக்காக, பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் தியான இல்லத்தை தங்களுடைய ஊழியம் வழியாக இந்த இல்லம் ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த இல்லத்தில் தன்னலமின்றி ஊழியம் செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, அவர்களது குடும்பங்களுக்காக, அவர்களது ஜெப விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்களே கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவேற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் தியான இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற வாலிப மக்களுக்காக, அவர்களுடைய ஜெப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, இந்த வாலிப மக்களிலே செமினாரியிலே சேர்ந்து பயிலுகின்ற எல்லா எங்களது மக்களுக்காக அவர்களே பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தியான இல்லத்திற்கு கடந்து வந்து தியான இல்லத்தினுடைய ஊழியங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக பரிந்துரை ஜெபிக்குகின்ற பரிந்துரையாளர்கள், இரவிலும் பகலிலும் இந்த இல்லத்திற்காக பரிந்து பேசுகின்ற பரிந்துரையாளர்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஆண்டவருடைய பரிசுத்த மாதாவினுடைய மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கடந்த பல ஆண்டுகளாக இந்த இல்லத்தை அன்போடு வழிநடத்தி செல்லுகின்ற இந்த இல்லத்தின் டைரக்டர் இயக்குனர் அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் உடல் நலத்திற்காக அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரே பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயம் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மையும் கார்மேல் தியான இல்லத்தின் ஊழியங்களையும் ஜப கருத்துக்களையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, கடந்த காலங்களிலெல்லாம் எங்களை வழி நடத்தியதற்காக, இந்த இல்லத்தின் ஊழியங்களை வழி நடத்தியதற்காக, ஊழியக்காரர்களின் வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழச் செய்ததற்காக, இந்த இல்லத்தில் பணிபுரிகின்ற அருட்தந்தையர்களை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கார்மேல் தியான இல்லத்தையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அருட்தந்தையர்களையும் இயேசு ஆண்டவருடைய திறக்கப்பட்ட திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்து மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சி
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தின உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டு கரங்களும் நற்கருணைக்கு நேராக நீட்டி குரல் எழுப்பி வாய் திறந்து ஒன்று சேர்ந்து ஸ்துதிப்போமா ஆண்டவரை நோக்கி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ தெய்வமே, எங்களை நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கின்றோம் இயேசுவே. குரல் எழுப்பி ஸ்துதிப்போமா ஆண்டவரை உற்று பார்த்து ஸ்துதிப்போமா. இதோ நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஸ்துதிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை. ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.